ஐயா, நம்ம சுவாமிக்கும், காஞ்சி மடத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன இருக்கு? ஏன்னா, இன்னைக்கு நம்ம சுவாமி வந்து காஞ்சி மடத்துல தொடர்புபடுத்தி நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சுவாமி அத பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல ஜெயந்த சரஸ்வதிங்களும் இங்க ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. அதுல சுவாமியுடைய ஈடுபாடு எப்படி இருந்திருக்கு? காஞ்சி மடத்தினுடைய மகாபரிவான்னு சொல்லுவாங்க சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள். அவர்கிட்ட போய் யோகியினுடைய டிவோட்டிகள் வந்து நிறையா சொல்லியிருக்காங்க. யோகியை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம சுவாமியை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. அவருக்கு வந்து இந்த விசிறி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நம்ம சுவாமி பற்றி பேசுகிறா இருந்ததுன்னா, யாராவது டிவோட்டிஸ் வந்தாங்கன்னா, எப்படி இருக்கார்? அந்த விசிறி மாதிரி செய்ய காட்டி, எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்பாராம். இங்கே ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு ஹைஸ்கூல் தலைமை ஆசிரியர் ஒருத்தர் வந்து சுவாமிக்கும் ரொம்ப டிவோஷனாக இருந்தார், சாமிகிட்டையும் டிவோஷனாக இருந்தார். காஞ்சி மடத்துலேயும் ரொம்ப ஈடுபாடு உண்டு, மகாபெரிவா மேலே ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஒரு தடவை அவர் அங்கே போயிருக்கும்போது, நீ இங்கே காரியஸ்தர்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி, மடத்தில் பணம் வாங்கிக்கிட்டு அங்கே போய் நீ விசிறி சாமியாரை கூப்பிட்டு நேராக கோவிந்தபுரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார். கோவிந்தபுரத்தில் வந்து அவருடைய குருநாதர் சமாதி அங்கே இருக்குது, அதை போய் காட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவர் ஒரு டாக்ஸியை எடுத்துகிட்டு நேராக சாமிகிட்ட வர்றார். சாமிகிட்ட வந்த உடனே சாமிகிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி மகாபரிவா வந்து அவங்கள கோவிந்தபுரம் கூட்டு வர சொல்லியிருக்கார், கூட்டு போக சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே சாமி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நோ, என்னை காஞ்சிபுரம் கூட்டு போ அப்படிங்கிறார். இல்லை சாமி, மகாபரிவா சொல்லியிருக்கா அவங்கள கோவிந்தபுரம் தான் கூட்டு போக சொல்லி. இந்த பிச்சைக்காரர் சொல்கிறார், instead of going to Govindapuram, the beggar would like to go to Kanjipuram. So, take me to Kanjipuram அப்படின்னு சொல்கிறாரு. காஞ்சிபுரத்துக்கு அவர் வேறு வழி இல்லாமல் கூட்டு போகிறார். அங்கே போன உடனே அங்கே நிறைய பக்தர்கள் கூட்டம் இருக்குது. அங்கே வந்து மேடையில் வந்து அவர் உட்காந்துருக்கார். யார்? மகாபரிவா உட்காந்துருக்கார். சாமி ஒரு ஓரத்தில் பின்னால் உட்காந்துருக்கார். அவரை பார்த்த உடனே சாமி மெதுவாக எந்திரிச்சு நமஸ்காரம் ஒன்று பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணிட்டு நேற்று நிற்கிறார். கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்குறார் மகாபரிவா. சாமிக்கு ஒரு நிமிஷம், சாமி சொன்ன வார்த்தை, தி பெகர் டசன்ட் நோ ஹவு டு ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், பட் எனியோ மை ஃபாதர் ஹெல்ப் திஸ் பெகர் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். எப்பயுமே இந்த பிச்சைக்காரன் ராமநாமத்தை நினச்சிட்டு இருக்கானா, அதனால் ராமகோத்திரம்னு சொன்னால் எல்லாரும் அங்கே இருக்கவங்களாம் சிரித்தாங்க. இந்த பிச்சைக்காரர் சாமி எதிர்த்து நேரில் காரில் போய் உட்காந்துக்கிட்டார். அப்புறம் வந்து அவர் ஏதோ பிரசாதெல்லாம் கொடுத்து விட்டார். மறுபடியும் இந்த பிச்சைக்காரர் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னார். ஸோ இது நடந்தது, இது சுவாமியே எங்ககிட்ட சொன்னது. ஆனால் அதுக்கப்புறம் இதை பற்றி நிறைய கதைகள் சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனால் சுவாமி சொன்னது இதுதான். கோத்திரம் கேட்டார், அந்த கோத்திரத்துக்கு வந்து சாமி சொன்னது ராமகோத்திரம்னு சொன்னேன். அதுக்கு எல்லாரும் சிரித்தாங்கன்னா, ராமகோத்திரம்னு ஒரு கோத்திரமே கிடையாது. எல்லாம் சிரித்தாங்க. நான் போய் காரில் உட்காந்துக்கிட்டேன். அவருக்கு கொஞ்சம் பிரசாதம்லாம் கொடுத்து விட்டு திருவண்ணாமலை கொண்டு விட்டுரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். வந்துட்டேன் நான். இதை தான் சாமி எங்ககிட்ட சொன்னது. அதுக்கப்புறம் ஆசிரமங்கள்லாம் கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கும்போது ஜெயேந்திர சரஸ்வதியும் விஜயேந்திர சரஸ்வதியும் சாமியை பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஆசிரமத்துக்கு வந்தாங்க. ஆசிரமத்துக்கு வந்து சாமி அவ்வளோ பணிவாக, அப்படி பணிவோடு கையெடுத்து கும்பிட்டு நிற்க, இவர் வந்து கம்பீரமாக நிற்க, யார்? ஜெயேந்திர சரஸ்வதி கம்பீரமாக நிற்க, விஜயேந்திர சரஸ்வதி பின்னாலேயே நிற்க, இதெல்லாம் நடந்துக்கிறது. சாமி இப்படி பவ்யமாக நின்றுட்டுருக்கார். அப்போ ஜெயேந்திர சரஸ்வதி வந்து கூப்பிடுறார், சாமி தெற்க ஒரே ஜாதி கலவரமாக இருக்குது. ஏன்னா தெற்க வந்து சாமிக்கும் ரொம்ப பிரபல்யமான பேர் உண்டு. யோகிராம் சுரத்குமார்னு அங்கே தெரியாதவங்க கன்னியாகுமரி பெல்ட்லேயே நாகர்கோவிலையும் யாருமே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு காணிமடம். இவர் பொன் காமராஜ், அங்கே யோகினி அம்மா, அவங்க பேர் ஓம் பிரகாஷ் யோகினி, அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ பெருசு நாமஜபம் பண்ணி 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 யோகிராம் சுரத்குமார்னு தெரியாதவங்களே கிடையாது. அப்படி ஒரு பேர் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. சாமி நாமம் எல்லாத்துக்கும் தெரியும், அங்குள்ள மக்களுக்கு, பெருவாரியான மக்களுக்கு தெரியும். அதனால் வந்து ஜெயேந்திர சரஸ்வதி வந்து இவரை கூப்பிட்றாரு. நம்ம 2 பேரும், நானே உங்களை வந்து அழைச்சிட்டு போகிறேன், மகாபரியாவுடைய இது இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போகிறேன். 2 பேரையும் ஒன்றா பார்த்தா அங்கே உள்ள மக்கள்லாம் சமாதானம் ஆவாங்க, நான் வந்து அழைச்சிட்டு போவான்னு கேட்ட உடனே சாமி உடனே சொல்லுவார், மை ஃபாதர் பிளஸஸ் யூ இன் யுவர் மிஷன்.
அப்படி சொல்லிட்டு மறுபடியும் இப்படி கை எடுத்து கும்பிடுவார். ஒரு நிமிஷம் ஒண்ணும் புரியாது. பக்கத்துல இருந்த ஒரு ப ப ஒரு லேடிட்ட வந்து கேட்கிறாப்புல, "இதுக்கு என்ன அர்த்தம் அவர் சொல்றதுக்கு?" அப்படின்னு கேட்ட உடனே, "நீங்க எடுத்த காரியம் ஜெயம் பெறட்டும்னு அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ட்டாரு." அப்படின்ன உடனே, "ஓஹோ! அப்ப வரமாட்டார்." அப்படின்னு சொல்லி அந்த வருஷத்திலேயே அப்படியே போயிடுவார். சாமியும் அப்படியே கும்பிட்ட மாணிக்கே நிப்பாரு. அவர் போனதுக்கப்புறம் உட்காந்துக்குவார். இதான் ஜெயேந்திர சரஸ்வதியும், விஜய சரஸ்வதியும் வந்து போன கதைகள். மற்றபடி காஞ்சி மடத்துக்கும் ஆசிரமத்துக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. சுவாமிக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா, சாமி சமாதிக்கு அப்புறம் எல்லா காரியங்களும் காஞ்சி மடத்தினுடைய உத்தரவின் பேர்ல தான் வந்ததா சொல்லி சரணாகதம் பத்திரிகையிலே எழுதுனாங்க. காஞ்சி பெரியவா சொல்லித்தான் காசியிலிருந்து இந்த லிங்கமே கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணதாகவும் சொல்லி எழுதியிருக்காங்க. இது எப்படி காஞ்சி மடத்துக்கு இவங்க தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டாங்கங்கிறது தெரியல. ஏன்னா, இங்க உள்ள ட்ரஸ்டிகளோ மற்றவங்களோ காஞ்சி மடத்தோட ஏற்கனவே சாமியை பார்க்கறதுக்கு முந்தையே தொடர்புல இருந்ததுனால, அங்க போய் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டிருக்காங்க. அவங்க ஆனந்தாசிரமத்தை போய் கேட்கணும்னு அவங்க நினைக்கல. இந்த சாமி இருக்கும்போதே ஆனந்தாசிரமம் போயிட்டு எப்படி ஆசிரமத்தை நடத்தணும்னு கத்துக்கிட்டு வான்னு ஒரு டெஸ்டியை அனுப்பிச்சு வைக்கிறார். அதையும் சரணாகத பத்திரிகையில எழுதுறாரு. ஆனந்த ஆசிரமம் மாதிரியே நம்ம ஆசிரமத்தை நடத்தணும் சாமி அப்படின்னு சாமிகிட்ட சொல்றாரு. நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி நடத்தலான்னு சாமியும் சொல்றாரு. ஆனா சாமி சமாதிக்கு அப்புறம் காஞ்சி மடத்தை சார்ந்தே தான் எல்லா காரியங்களும் நடந்தது. காஞ்சி மடத்துல சொன்னபடி தான் இவங்க வந்து ஏற்கனவே மணிமண்டபம் அமைக்கிறத விட்டுட்டு கோவிலா கட்டினாங்க. காஞ்சி மடம் சொன்னபடி தான் இங்க காசியிலேருந்து லிங்கத்தை எடுத்து வந்து, அதுவும் காஞ்சி பெரியவா ஏற்பாடு பண்ண அதே லிங்கத்தை எடுத்து வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணி, இன்னைக்கு வந்து அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி, அதுக்கு என்னென்ன பூஜை புனஸ்காரங்களோ அவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காஞ்சி மடத்தினுடைய இதுபடி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து காஞ்சி மடத்தினுடைய தொடர்புகள் கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு ட்ரஸ்டி மறைவுக்கு பிறகு, இப்போ இன்னொரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு. அந்த சாமியாருடைய வழிகாட்டுதல் படி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம சாமியை வந்து ஒரு தடவை சொன்னார். இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த பிச்சைக்காரையும், இந்த பிச்சைக்காரருடைய பேரையும் எல்லாம் மறந்துடுவாங்க. இது தொன்று தொட்டு வியாசர் காலத்திலேருந்து வந்த ஞானிகளுக்கு பூரா நடந்த கதை தான் இந்த பிச்சைக்காரருக்கு நடக்க போகுது. அப்படின்னே சாமி ஒரு தடவை சொன்னார். அது நடைமுறைக்கே வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.